Good evening, children. Today we are going to see about what is meant by interface in Java. Interface means in Java, multiple inheritance is not supported. So because of diamond problem, multiple inheritance will not work properly in Java. So to avoid confusion, multiple inheritance is not used in Java. Instead of that, we are going to use interface. Interface in Java defines a contract of method that classes must implement. That is, it contains only abstract method and abstract classes. So why we are going to interface means there is a diamond problem which we can discuss now. What does the diamond problem means? Let us take this class. So in which we have A, Class B, Class C, and Class D. Suppose Class A have a show method which is override in class B, class C, and class D. So all these classes will have a same show method which is called as override. So you already saw about a override method. So எல்லா கிளாஸுமே class A, class B, class C எல்லாத்துலயுமே show method இருக்கு. So நீ என்ன பண்ணிருக்கோம் இங்க class A is a parent class which contains show method. Class B is a child class which extends the features from class A. Class C is a child class which extends the features from class A. Class D is a child class which extends the features from B and C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. But here C++ ல it is possible. ஓகேவா? But இந்த fourth line பாருங்க class D extends B, C அப்படின்றது ஜாவால allowed கிடையாது. This is called as multiple inheritance. Okay, so இந்த particular line வந்து ஜாவால error காமிக்கும். Compile time error காமிக்கும். What to do for this? Class D inherits from B and C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Both B and C inherit from A ன்னு கொடுத்திருக்காங்க. Now imagine if both B and C override the show method. So show method override பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. So அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் occur ஆகும் அப்படின்னா which show method அப்படின்றதுல எனக்கு ப்ராப்ளம் வரும். நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா கிளாஸ் டிக்கு தான் நான் கிரியேட் பண்ணுவேன் பிகாஸ் கிளாஸ் டி இஸ் அ சைல்டு கிளாஸ் விச் இன்ஹெரிட் பி கமா சி அந்த லைன் தான் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னேன் மேல இருக்கிற இந்த லைனை தான் இட் இஸ் நாட் பாசிபிள் பட் நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஏர் தி சைல்டு கிளாஸ் ஃபார் விச் சைல்டு கிளாஸ் யூ கோயிங் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் டி ஸோ இந்த லைனே எனக்கு ஒர்க் ஆகாது இந்த லைன் ஒர்க் ஆகல அப்படின்னா டிக்கு எப்படி நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ சப்போஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் ஓபிஜே டிக்கு ஆப்ஜெக்ட் யாரு ஓபிஜேன்னு கொடுத்துருக்கேன் ஓபிஜே டாட் ஷோன்னு கொடுத்தேன்னா எந்த ஷோ மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணும் பில இருக்கிற ஷோ மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்ல சில இருக்கிற ஷோ மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணுமா இது செகண்ட் ப்ராப்ளம் ஸோ ஃபர்ஸ்ட் பிகமா சி அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அதுவே எனக்கு கம்பைல் டைம் ஏரர் தான் சப்போஸ் நான் பி தனியா சி தனியா இன்ஹெரிட் பண்றேன் அப்படின்னாலுமே டிக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஷோ மெத்தடை கால் பண்ணும்போது கம்பைலர் கன்ஃபியூஷன் ஆயிடும் வெதர் ஐ ஹேவ் டு எக்ஸிக்யூட் பி கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஷோ மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்ல சி கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஷோ மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்றதுக்கு கன்ஃபியூஷன் ஆகி அகெயின் இட் வில் ஷோ தி கம்பைல் டைம் எரர் ஸோ திஸ் கன்ஃபியூஷன் இஸ் கால்ட் ஆஸ் டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹவு டு சால்வ் திஸ் அப்படின்னா ஜாவால இன்டர்ஃபேஸ் ஸோ இந்த ப்ராப்ளம் டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ கிளாஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் எ கிளாஸ் பட் ஸோ உங்க ஸ்டூடெண்ட் லெவல்ல சொல்லணும்னா கிளாஸ் தான் அதுவும் பட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது எக்ஸ்டெண்ட் கீவேர்டுக்கு பதில் இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணேன் ஓகேவா ஸோ எக்ஸ்டெண்டுக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ண போறேன் இம்ப்ளிமெண்ட் ஸோ ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு டாக் அபவுட் இன்டர்ஃபேஸ் ஸோ இப்போ அதே சேம் ப்ராப்ளம் நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க இன்டர்ஃபேஸ் ஏ இன்டர்ஃபேஸ் பி ஓகேவா ஸோ இங்க ரெண்டு இடத்துலயுமே நான் ஷோ மெத்தட் கொடுத்தாலுமே எனக்கு ப்ராப்ளம் அக்கர் ஆகும் ஏன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னாவே இட் ஒன்லி கண்டெய்ன்ஸ் மெத்தட் டிக்ளரேஷன் இட் ஓன்ட் கண்டெய்ன் மெத்தட் டெஃபினிஷன் ஸோ இங்கேயுமே நீங்க ஷோன் கொடுத்தாவே இட் ஓன்ட் கன்ஃபியூஸ் பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் ஏலையும் சரி இன்டர்ஃபேஸ் பிலையும் சரி நான் இங்க செமிகோலன் கொடுத்து முடிச்சிருக்கேன் பாருங்க செமிகோலன் கொடுத்துட்டாவே இட் இஸ் அ டிக்ளரேஷன்
ஐ எம் சேயிங் டு கம்பைலர் எனக்கு ஷோன்னு ஒரு மெத்தட் இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல நான் அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத ஐ எம் ஷோயிங். ஓகேவா? ஸோ அதை நான் ஷோ பண்றேன். ஐம் சேயிங் டு கம்பைலர். ஸோ அப்படி நான் கம்பைலர் கிட்ட சொல்லும் போது ஸோ கம்பைலர் என்ன பண்ணும், இந்த ஷோ மெத்தடுக்கு டிக்ளரேஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணும். இந்த ஷோ மெத்தடுக்கான டெஃபினிஷனை வேற ஒரு கிளாஸ்ல வேற ஒரு இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன், டிஃபைன் பண்ணிருப்பேன். ஒரே முறை தான் டிஃபைன் பண்ணிருப்பேன், பட் 2 times நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி, அங்க பி கமா சி கொடுக்க முடியாது சொன்னேன் இல்லையா? ஆனா எக்ஸ்டெண்டுக்கு பதில் நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணேன்னா ஏ கமா பின்னு என்னால கொடுக்க முடியும். ஸோ ரெண்டு ப்ராப்ளமுமே எங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கிற ரெண்டு ப்ராப்ளமுமே எனக்கு இன்டர்ஃபேஸ்ல சால்வ் ஆகும். டு சால்வ் தி டைமண்ட் ப்ராப்ளம் ஐ எம் கோயிங் டு யூஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்ல என்ன மட்டும்தான் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, கிவிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் பை ஹைடிங் கிவிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் பை ஹைடிங் unnecessary details. ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன் கம்பைலருக்கு, ஐ எம் யூசிங் ஷோ மெத்தட். ஸோ இன்டர்ஃபேஸ் ஏலையும் இருக்கு, இன்டர்ஃபேஸ் பிலையும் இருக்கு. இதுக்கான டெஃபினேஷன் வேற ஒரு இடத்துல நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்றத கம்பைலருக்கு சொல்லிட்டேன். அப்ப அந்த கன்ஃபியூஷன் எனக்கு அவாய்ட் ஆயிடும். எக்ஸ்டெண்ட் கீவேர்டுக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்றேங்க, இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்றேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இட் இஸ் செட் ஆஸ் இன்டர்ஃபேஸ். எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது ஏ அப்படின்றது கிளாஸா எடுத்துக்கும். இம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது ஏ பி அப்படின்றத இன்டர்ஃபேஸா எடுத்துக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு நோட் தட் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். That is, only declaration is given in an interface, not the definition. You have to give the definition in some other classes. Okay. Now diamond problem is over. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ செட், இன்டர்ஃபேஸ் should have only abstract method. அப்படின்னா மீனிங் என்ன? How to write this as an example அப்படின்னா interface. Here interface is a keyword. Person அப்படின்றது interface ஓட name. It's just like a class, but it won't contain the definition. கிளாஸுக்குள்ள எனக்கு மெத்தட்ஸ் இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும். மெத்தடுக்கான டெஃபினிஷனையும் நான் கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸ்க்குள்ள இட் ஒன்லி கண்டெயின் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தடோட டிக்ளரேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். யூ காண்ட் ஏபிள் டு டிஃபைன் அ மெத்தட் இன்சைட் தி இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ அப்போ ஒன்லி டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா இட் இஸ் கால்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் ஹைடிங், you are giving essential features. I am going to use get name, get age, and display info in my program, but it won't contain unnecessary details. Definition part will not be here. It is hidden somewhere. ஸோ எங்கேயோ நான் மறைச்சு வச்சிருக்கேன். வேற ஒரு கிளாஸ்ல கெட் நேமுக்கான டெஃபினிஷனையும் கெட் ஏஜுக்கான டெஃபினிஷனையும் டிஸ்பிளே இன்ஃபோக்கான டெஃபினிஷனையும் வேற ஒரு கிளாஸ்ல நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் மீனிங். அப்போ இந்த 3 மெத்தட்ஸுமே நான் என்ன மெத்தட் சொல்றேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். Interface contain only abstract method அப்படின்றது மீனிங். How to implement the interface? So எப்படி implement பண்ணலாம் அப்படின்னா, here I have used a class called undergraduate. இது example program. Undergraduate student அப்படின்றது என்னோட கிளாஸ் நேம். I am going to implement student interface அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். So all program will be in last of this interface concept. So இந்த இடத்துல வந்து class undergraduate student அப்படின்றது ஒரு செப்பரேட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் அப்படின்ற இன்டர்ஃபேஸை நான் வேற எங்கேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மீனிங். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ள அண்டர்கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்குள்ள ஐம் டிஃபைனிங் பிரைவேட் வேரியபிள்ஸ். என்னென்ன, ஸ்ட்ரிங் நேம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மேஜர், and I have used a constructor called undergraduate student. What is meant by constructor? If the class name and the method name are same, then it is called as constructor. That too, in the constructor வந்து parameterized constructor அப்படின்னு சொல்லுது, because it contains the formal arguments. Okay, so formal arguments இருக்கு. கிளாஸுக்குள்ள வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் பை யூசிங் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த நேமை வந்து திஸ் டாட் நேமுக்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இங்க திஸ் டாட் நேம் அப்படின்றது லோக்கல் வேரியபிள், இந்த நேம் அப்படின்றது ஃபார்மல் ஆர்குமெண்ட். ரெண்டுத்துக்குமே ஒரே நேம் கொடுத்துருக்க, ரெண்டுமே செப்பரேட் மெமரியை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னும் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் த கெட் நேம்? மேல நான் இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை நான் என்ன பண்ணிருக்கேன், my interface name is person. Sorry, student கிடையாது, person. ஓகேவா? ஸோ கெட் நேமை இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் நேமை ரிட்டர்ன் பண்ணுது. கெட் ஏஜ் வந்து ஏஜை ரிட்டர்ன் பண்ணுது. வாங்குற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸ்டூடெண்ட் ஐடியும் ரிட்டர்ன் பண்ணுது. மேஜர் மார்க்கர் ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கு அட் லாஸ்ட் we are going to define a display
info method. So display info method குள்ள எல்லா டேட்டாஸையும் print பண்ணிடும். ஓகேவா? get name, get age, get student ID, get major. So இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது it calls the get name method. get name method கால் பண்ணும். நேம் என்னவோ அந்த நேமை இந்த காலிங் பண்ற இடத்துக்கே where the function is called அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் தீபான்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கெட் நேம் மெத்தடுக்குள்ள நேம் தீபா அப்படின்றத கால் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணும். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? நேம் ஈக்குவல் டு தீபான்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கெட் ஏஜுக்கு போகும். ஸோ ஏஜுக்கு நான் என்ன இங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேனோ அந்த வேல்யூ என்ன பண்ணும்? தூக்கிட்டு வரும். இங்க எடுத்துட்டு வந்து அந்த ஏஜை வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி மேஜரை பிரிண்ட் பண்ணும். So this is what I have used one interface class person and one class undergraduate student. So interface மேல டிஃபைன் பண்ணியிருக்கேன். undergraduate student class வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் பர்சன்ல எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? ஒன்லி மெத்தட்ஸோட டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ undergraduate ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நான் எல்லா மெத்தடுக்கான டெஃபினேஷனையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்டர்ஃபேஸ்க்குள்ள நான் டிஃபைன் பண்ணேன். ஸோ how to extend an interface அது நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஹோல் ப்ரோக்ராம் ஒரு முறை அப்படியே மெயினாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, கிளாஸ் அண்டர் கிராஜுவேட் டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸை நான் கால் பண்றதுக்கு ஐ ஹாவ் டு கிரியேட் அ மெயின் மெத்தட். டோட்டலி வி ஹாவ் ஒன் இன்டர்ஃபேஸ், one class, child class and another main class. Total two classes and one interface இருக்குங்க. இந்த இன்டர்ஃபேஸ் மெயின்குள்ள மெயின் மெத்தடை டிஃபைன் பண்ற அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு பாஸ் தி ஆர்குமெண்ட். அங்க என்னென்ன ஆர்குமெண்ட் இருந்தது? நேம், ஏஜ், ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட். இந்த 4 விஷயம் தான் நம்ம அங்க பாஸ் பண்றோம். இங்க இருக்கிற டேட்டாவை தூக்கிட்டு இந்த கிளாஸுக்குள்ள வரும். இந்த கிளாஸுக்குள்ள நேம்க்கு அஜய் ஃபீட் பண்ணும், ஏஜ், ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் மேஜர் அப்படின்றத இந்த ஆர்குமெண்ட்ல ஃபில் பண்ணிக்கும். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ல இருக்கிற வேரியபிள்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லா நீ போட்டு எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபுல் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம். இது நம்ம வந்து டெக்ஸ்ட் பேட்ல ரன் பண்ணிப்போம். Text padல you have to save file with class name. Main class ஓட நேம் என்னங்க? What is the main class name? Interface main அப்படின்றதா என்னோட main class. So இப்போ I'm going to save. Right? Okay, same as. So automatically it is saved as a name, interface name. ஸோ அங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்னொன்னையுமே நெட் ஃபுல்லா ப்ரோக்ராம்ல போட்டிருக்கோம். வாட் இஸ் தி இன்டர்ஃபேஸ் நேம் பர்சன். ஸோ அதுக்குள்ள கெட் நேம், கெட் ஏஜ், டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு 3 ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட், எக்ஸ்டென்ஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள கெட் ஸ்டூடெண்ட் ஐடி, கெட் மேஜர், அங்க ஒரே இன்டர்ஃபேஸ்க்குள்ள எல்லா மெத்தட்ஸும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இன்டர்ஃபேஸ் பர்சனுக்குள்ள 3 ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள 2 ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸ் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம், மேம் இங்க நீங்க எக்ஸ்டென்ஸ் தானே மேம் கொடுத்துருக்கீங்க, இன்டர்ஃபேஸ்ல இம்ப்ளிமெண்ட்ஸ் தானே மேம் வரணும்னு கேட்டுருக்கலாம். ஸோ இங்க ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை நீங்க இன்ஹெரிட் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் தி கீவேர்ட் எக்ஸ்டென்ஸ். ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு இன்டர்ஃபேஸை நீங்க இன்ஹெரிட் பண்றீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும்.
கிளாஸ் டு கிளாஸ் அப்படின்னாலும் எக்ஸ்டென்ஸ் தான், இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிட் பண்ணாலும் எக்ஸ்டென்ஸ் தான். பட் கிளாஸ்ல இருந்து இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணும்போது யூ ஹாவ் டு கிவ் இம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ டூ இன்டர்ஃபேஸஸ் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதே ப்ரோக்ராம் தான், அங்க நம்ம பார்த்ததே தான். பட் இங்க வந்து அங்க ஒரே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எல்லா மெத்தட்ஸையும் உள்ள போட்டுட்டோம். ஆனா இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் பர்சன் ஒன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன், இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட்னு ஒன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மெத்தட்ஸை பிரிச்சு 3 மெத்தட்ஸ் பர்சன்லயும் 2 மெத்தட்ஸ் ஸ்டூடெண்ட்லயும் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு இன்டர்ஃபேஸ்லயுமே ஐ ஹவ் யூஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் பிகாஸ் ஐ ஓன்ட் டிஃபைன் இயர். ஸோ இதுல எதுக்கு எந்த ஒரு மெத்தடுக்கும் நான் டெஃபினேஷன் கொடுக்கல, ஒன்லி டிக்ளரேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் பிகாஸ் இட் இஸ் எண்ட்ஸ் வித் செமிகோலன். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸுக்கான டெஃபினேஷன் எதுக்குள்ள கொடுக்குற, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்குள்ள கொடுக்குறேன். ஸோ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்ல எந்த கிளாஸை நான் எந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு, பர்சனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இன்டர்ஃபேஸுமே இங்க கனெக்ட் ஆயிடும். ஓகேவா, லோக்கல் வேரியபிள்ஸ் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்கோம், ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் நேம் ஏஜ் ஸ்டூடெண்ட் ஐடி மேஜர் கொடுத்துருக்கோம். தியரி பார்ட்ல பார்த்த மாதிரியே இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட் நேமை கொண்டு வந்து லோக்கல் ஆர்குமெண்ட் நேமுக்கு இனிஷியலைஸ் பண்றோம், ஏஜை கொண்டு வந்து லோக்கல் ஆர்குமெண்ட் ஏஜுக்கு இனிஷியலைஸ் பண்றோம். மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு மெத்தட் மேல நாம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்டர்ஃபேஸ்க்குள்ள எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் என்ன பண்ற, வாங்குற நேமை ரிட்டர்ன் பண்ற, கால் பண்ற இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ற. ஓகேவா, இப்போ டிஸ்பிளே மெத்தடுக்கு வந்துருக்கேன். டிஸ்பிளேல ஃபர்ஸ்ட் லைன் என்ன, நேம் கோலன் கெட் நேம் அப்படின்ற மெத்தட கால் பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க இருந்து கர்சர் எங்க போகும், கெட் நேம்க்கு போகும். ஸோ ரிட்டர்ன் நேம் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ நீ என்ன நேமை ரிட்டர்ன் பண்ற, இங்க என்ன நேம் கொடுத்துருக்கோம், மெயின்ல அஜய் 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அஜய் அப்படின்ற அந்த பர்டிகுலர் நேமை எங்க இருந்து ஃபெச் பண்ணோம், நேம்ல இருந்து ஃபெச் பண்ணோம். ஃபெச் பண்ண அந்த நேமை எங்க ரிட்டர்ன் பண்ணோம், கால் பண்ற இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன பண்ணும், இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ற நேம் இங்க ஃபீட் ஆகும் கெட் நேம்க்கு, ஆனா ஆன்சரா இங்க ஃபீட் ஆகும். ஸோ அப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு அஜைன் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கெட் ஏஜ் கால் பண்ற, ஏஜ் இங்க இருந்து இங்க ரிட்டர்ன் பண்ணும் ஏஜ் 20, ஸ்டூடெண்ட் ஐடி அதே மாதிரி 1 2 3 4 மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றத அங்க இருந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணி. ஓகேவா, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லயே ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இங்க இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணோம், நேமை எடுத்துக்கிட்டு திரும்ப இங்கேயே வரும். கெட் ஏஜ் இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கெட் ஏஜுக்கு போகும், ஏஜை எடுத்துக்கிட்டு மறுபடியும் எங்கே வரும், இந்த லைனுக்கே வந்துடும், பிரிண்ட் பண்ணும். ஸோ கெட் ஸ்டூடெண்ட் ஐடியை எக்ஸிக்யூட் ஆகும்போது கெட் ஸ்டூடெண்ட் ஐடி மெத்தடுக்கு போகும், ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கிட்டு மறுபடியும் இதே தேர்ட் லைனுக்கு வரும், இங்க எடுத்து வந்து இதை ஃபீட் பண்ணிக்கும் 1 2 3 4 அப்படின்றத ஃபீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கும். This was happening. So இப்போ நீ கால் பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணணும். So constructor வந்து as soon as the object is created, constructor will be executed. நீ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும் போதே அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் உனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த பெராமீட்டரை எடுத்துக்கிட்டு அங்க எடுத்துட்டு போய் ஃபீட் பண்ணிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்றத மட்டும் செப்பரேட் ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ள வரல, ஸோ அதனால அதை தனியா கால் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே இன்ஃபோவை கால் பண்ணிடும். ஸோ நவ் யூ ஆர் compiling it. 2 is completed successfully. No errors are there. So and I'm going to control 2. So name is equal to Ajay, age is equal to 20, student ID is equal to major is equal to computer science அப்படின்னு எனக்கு வந்துச்சு. ஸோ இதையே நீங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல போட்டீங்கன்னா யூ காண்ட் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் டூ மெத்தட் கிளாஸஸ். ஸோ அந்த டிராபேக்கை இங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ்க்குள்ள the thing you have to note here is interface அப்படின்றது it holds only abstract method, not a definition. Only declaration part மட்டும் தான் இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கும். It don't contain definition. கிளாஸ்ன்னு கொடுக்க கூடாது, இன்டர்ஃபேஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா, பட் இட் ஜஸ்ட் லைக் அ கிளாஸ். பட் யூ ஷுட் நாட் யூஸ் எக்ஸ்டெண்ட் கீவேர்ட். ஒரு கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நீ எக்ஸ்டெண்ட் கொடுக்க கூடாது, இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா, so now we go to theory part. So the program execute பண்ணி அவுட்புட் ஸ்கிரீன் நீங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டிங் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது as I said இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இன்டர்ஃபேஸ் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும், கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 3 things you have to know. கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் கிளாஸையும் இன்டர்ஃபேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும்.
So if you have any doubt, you can message me. Thank you.